டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க மேம், பண்ணலாம் மேம். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் வராங்க மேம், கார் இன்டர்வியூ பண்ணலாமா, ஹோம் இன்டர்வியூ பண்ணலாமா, அப்படிலாம் கேட்குறாங்க. தட் இஸ் ஆல் வெரி ஹாப்பி. சில பேர் நம்மளை பற்றி தெரியாதவங்க, அந்த மாதிரி ஒரு vlog-ஏ இருக்கான்னு தெரியாது, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஒன்று எழுதி ஒரு போட்டு ஆர்வ கோலத்துல எழுதுறது. இதை ஒருத்தன் எடுத்து போட்டு போட்டு லிங்க் ஒருத்தன் போட்டு அதை வைரல் பண்ணுவான் பாருங்க, அப்பதான் வயிறு எரியும். ஆமா. ஏன்டா இதெல்லாம் உண்மை இல்லை. இது இப்படி சொல்லி சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம்னு விட்டாலும் நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்றாங்க. நிச்சயமா மக்களுக்கு வந்து நான் இவ பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்க தோணும். நிச்சயமா ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து என்னை வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வில்லி ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் யுவர் ரோல், ஐ ரீப்ளேஸ்ட் யூ Yeah. in a அக்னி very நட்சத்திரம். அது அக்னி சாட்சியா? அக்னி சாட்சி, வெரி அக்னி சாட்சி. பாப்புலர் சீரியல். அப்போ ஆரம்பிச்சது. பீப்புள் வந்து கோயில்ல கூட போனால ஹஸ்பண்ட் பார்த்து சிரிப்பாரு, பொண்டாட்டி வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்கும். ஏன்னா ஷி டோன்ட் லைக் மீ. ஏங்க நடிக்க தானங்க செய்றோம். அப்போ இப்படி இருக்கும்போது நம்மளை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸை போட்டேன்னா அவங்களுக்கு வந்து இவ பண்ணிருப்பா. ஆமா. அப்ப நாளைக்கு நம்மள ஒரு நல்ல விஷயங்களை கூப்பிடுவாங்களா? ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒண்ணு பண்ணா நம்மளை மதிப்பாங்களா? எப்படி போய் நம்ம வெக்கமே இல்லாம போய் ஒரு ஒரு என்ன சொல்றது, கோல போட்டிக்கோ இல்ல வந்து ஒரு கிரகப்பிரவேசத்துக்கோ இல்ல ஒரு என்னது நவராத்திரி இந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்க நம்மள, எப்படி போவோம்? கரெக்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கேரக்டர்ஸா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம். நெகட்டிவ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள தேமேன்னு உட்காந்துருக்கணும். ஆமா, தட்ஸ் வெரி ட்ரூ. நம்மள எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஆட் ஷூட் கூட நம்மள கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க கெட்டவங்க. என்னடா டேய், நடிக்கிறோம்யா நாங்க. எல்லா கேரக்டர்ஸும் நம்ம தான் நடிக்கிறோம். இந்த பாசிட்டிவ் வந்து ஒன்லி ஒரே மாதிரி தான் ஒரே இருக்கும். நடிப்பு தான் இருக்கும். நாங்க வந்து நெகட்டிவா இருந்துட்டே பாசிட்டிவா நடிச்சு ஏமாத்துவோம். கதையிலேயே சொல்றேன். கண்டிப்பா. அவ்வளவு வினோதமா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அப்படி அந்த திறமையை பார்த்து தானே கூப்பிடணும். அப்படி கூப்பிட மாட்டாங்க. பாசிட்டிவா கூப்பிட்டு ஏத்தி ஏத்தி விடுவாங்க. நமக்கு கெட்ட பேர் வந்தா மட்டும் அதை மட்டும் பேசுவாங்க நல்லா. அதுக்கு காரணமா இருக்கிற இந்த சில விளாக்ஸ் இருக்காங்களே, இவங்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிறைய பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது. தெரிஞ்சவங்க எங்களை மாதிரி மூஞ்சி இருக்கிறவங்க எல்லாம் ஓகே. இப்போ தெரியாதவங்க நிறைய பேர் வந்து டெய்லி சர்வைவல்ல இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டா கூட அவங்கள போட்டு அவங்கள ஒரு 10 நாளுக்கு அவங்க பேரே வந்து அழிஞ்சு அவங்க வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி மேல வருவாங்க? நிச்சயம். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதை ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. அது நிறைய இப்போ எனக்கே இப்போ நடந்ததுல இந்த தற்கொலை வரைக்கும் போய் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டு ப்ளீஸ் அது எதுக்கு? அது சம்மந்தமே இல்லை அந்த விஷயத்துல.